பயணித்தாலும் சரி, அதிமுகவில் பயணித்தாலும் சரி, நாம் தமிழர் கட்சியில் பயணித்தாலும் சரி, எந்த கட்சியில பயணித்தாலும் முடிவுகளை, அரசியல் முடிவுகளை, ஆட்சி அதிகாரங்களை தீர்மானிக்கக்கூடிய இடத்திற்கு உன்னை நாங்கள் வரவிட மாட்டோம் என்பதுதான் அந்த படுகொலைகள் எல்லாம். என்னிடம் இருப்பது மட்டும் நான் 600 படுகொலைகள் குறித்து ஒரு பட்டியல் வைத்திருக்கிறேன். ஏறத்தாழ 100 ஆண்டுகள்ல 600 அரசியல் படுகொலைகள் இந்த சமூகத்தின் மீது நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. 30க்கும் மேற்பட்ட துப்பாக்கி சூடுகள், 50க்கும் மேற்பட்ட சாதி படுகொலைகள், கலவரங்கள், பெரிய கலவரங்கள், உஞ்சனை கலவரம், இந்த மாதிரி மிகப்பெரிய கலவரங்கள் எல்லாம் ஒரு சமூகத்தின் மீது. எந்த சமூகமும் உலகத்தில் இவ்வளவு பெரிய ஒடுக்குமுறையை எதிர்கொண்டு ஒரு தன்னெழுச்சியோடு, தன்னம்பிக்கையோடு நின்று தனக்கான உரிமைக்காக போராடுகிற எந்த ஒரு சமூகமும் உலகத்தில் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் 10 ஆண்டு காலம் போராடி இருப்பாங்க, 20 ஆண்டு காலம் போராடி இருப்பாங்க. இந்த சமூகத்தினுடைய ஆற்றலை சரியாக புரிந்து கொண்டவர் விடுதலை புலிகளுடைய இயக்கத்தின் தலைவர் மேலகு பிரபாகரன் மட்டும்தான். அதனாலதான் கருப்புலி படைப்பிரிவினுடைய பெரும்பான்மையான மக்கள் தேவேந்திரோட வேளாளர் சமூகமாக இருந்தார்கள். விடுதலை புலிகளுடைய ஆக பெரும் முக்கிய தளபதிகள், முக்கிய பொறுப்பாளர்கள் இந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். மரபணு ரீதியாகவும் பண்பு ரீதியாகவும் இந்த சமூகத்திற்கென்று ஒரு வைராக்கியம், தொடர்ந்து ஒரு உறுதித்தன்மை இருப்பதை இந்த நிகழ்வுகள் எல்லாமே நமக்கு சுட்டி காட்டுகிறது. இப்பேற்பட்ட சமூகம் அதிகாரத்திற்கு வந்தா என்ன நடக்குங்கிறது நம்முடைய எதிரிகளுக்கு நன்றாக தெரிகிறது. இப்ப பாருங்க, தேவேந்திர குல வேளாளர் பெயர் மாற்றம் கொடுத்த பாரதிய ஜனதா கட்சி நாம எதுக்காக பட்டியல் மாற்றம் கேட்கிறோம்? நாங்கள் உழைப்பை நம்பி பிழைக்கிற கூட்டம், உழைக்கிற கூட்டம். எங்களிடம் நிலம் இருக்கிறது, எங்களிடம் வேளாண்மை இருக்கிறது, எங்களிடம் ஆட்கள் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, ஆளுமை இருக்கிறது. நாங்கள் எங்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் என்ன கொடுக்கிறீங்களோ அதை கொடுத்தா போதும், நாங்க எந்திரிச்சு வந்துருவோம். நாங்க ஒரு தன்னம்பிக்கையா பேசுறோம். நாங்க என்ன செய்யறோம்? பாரதிய ஜனதா கட்சி தான் பெயர் மாற்றம் கொடுத்துச்சு, அதுதான் பட்டியல் மாற்றம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி மோடியவே குலசாமியாக்கி நாம அவருக்கே பாசறையெல்லாம் வச்சு லட்சக்கணக்கான காலன்று இதெல்லாம் வீடுகளில் மாட்டி வச்சு பெரிய அளவுக்கு நாம ஒரு பெர்ஃபார்மன்ஸ் காட்டுறோம். பிஜேபி நமக்கு நம்ம பக்கம் நிற்கிட்டு, பிஜேபி தனி தொகுதியை தவிர இந்த சமூகத்துக்கு வேற எதுவும் தராது. அப்படியே பொது தொகுதி 1-2 தந்தாலும் அவன் போய் பொம்மையா தான் இருப்பான். இந்த அரசியல் களத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நமக்கு அந்த அரசியல் தெளிவு இல்லைங்கிறத இந்த அரசியல் கட்சிகள் தெளிவா புரிஞ்சிருக்குது. மேலும் நாம் அப்படி ஒரு இடத்தை நோக்கி போயிடக்கூடாது. ஒரு கூட்டம் சொல்லுது திமுகவுக்கு போன நமக்கு பட்டியல் மாற்றம் கொடுத்துருவாங்க, நமக்கு அமைச்சர் பதவி கிடைச்சிடும். திமுகவிலேயே உங்களுக்கு தனி தொகுதி தான், அதிமுகவிலும் உங்களுக்கு தனி தொகுதி தான். ஏன் பட்டியல் மாற்றத்தை பகிரங்கமாக மேடை போட்டு பேசி அண்ணன் சீமான் கூட 2 தொகுதி, அதுல ஒருத்தருக்கு பேராசிரியர், ஓய்வு பெற்ற பேராசிரியர், இன்னொருத்தர் ஒரு அம்மா. இன்னும் நீங்க தீர்மானிக்கக்கூடிய இடத்திற்கு தமிழ் தேசியம் பேசினாலும் சரி, இந்திய தேசியம் பேசினாலும் சரி, திராவிட பேசினாலும் சரி, என்ன பேசினாலும் சரி, உங்களை வரவிட மாட்டாங்க. அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? அப்படின்னா உங்களுடைய வாக்கு வங்கி வலிமையை திரட்ட வேண்டும். இந்த சமூகத்தினுடைய பட்டியல் மாற்ற கோரிக்கையை பேசாத எந்த கட்சி வேட்பாளரும் நம்ம ஊருக்குள்ள நுழைய முடியாதுங்கிற நிலைமையை உருவாக்குறோம். அரசியல் என்பது அராஜகங்களாலும் அட்டுழியங்களாலும் தீர்மானிக்கப்படுகிற அரசியலை வெறும் அறத்தை வேண்டும் தீர்மானிக்க முடியாது. எதிரி என்ன ஆயுதம் எடுக்கிறானோ அதே ஆயுதத்தை நாமும் எடுக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். இந்த தேர்தலில் பட்டியல் மாற்றம், விகிதாச்சார சாதிவாரி கணக்கெடுப்பு, விகிதாச்சார இடப்பங்கீடு, அரசியல் அங்கீகாரம் 4 முதன்மையான கோரிக்கையும் புறக்கணிக்கிற எந்த அரசியல் கட்சிகளும் ஊருக்குள்ள நுழைய முடியாது. அப்படி நுழைந்தால் இந்த தமிழ்நாடு வேறு ஒரு வரலாறை பதிவு செய்ய வேண்டியது இருக்கும். நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். 100 தொகுதியில் இந்த பிரச்சாரத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம்.
தேவேந்திர குல வேளாளர்களில் ஒரு கூட்டத்தை வைத்துக் கொண்டு திமுக வெற்றி பெற்று வரலாம் என்று மனப்பால் குடித்துக் கொண்டிருக்கிறது. அதுக்கு ஒரு கூட்டம் சாரா போடுறாங்க. நாங்கள் 50 ஆண்டு காலம் அரசியலில் இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு பெரிய வரலாற்று பின்னணி இருக்கிறது, நாங்கள் பெரிய ஆளுமையாக இருக்கிறோம் என்று. ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. களத்துல விட்டு மக்களுடைய கோபத்தை களத்தில் இந்த கட்சிகள் சந்திக்கும் போதுதான் தெரியும் தங்களுடைய முடிவுகள் எவ்வளவு முட்டாள்தனமானது என்பது. பட்டியல் மட்டும்தான் பாண்டியல் மரபினரை விடுதலை செய்யும். அதிகார அரசியல் நீங்க எப்படி இடதுசாரி இயக்கங்கள் ஆயுத போராட்டத்தை உயர்த்தி பிடித்து தீவிரமாக அரசியல் செய்கிறதோ அதே போன்று அதிகார அரசியலை உயர்த்தி பிடித்து ஒரு தீவிரமான அரசியல் செய்ய வேண்டிய நிர்பந்தம் காலம் உருவாகி இருக்கிறது. ஆகவே நம்முடைய உறவுகள் ஒற்றை இலக்கு, ஒற்றை குறிக்கோள், ஒற்றை நோக்கம் தெளிவாக இருக்கணும். நமக்கு அதிகாரம் வேண்டும், அதிகார அரசியலை முன்னெடுப்போம், அரசியல் அதிகாரத்தை வென்றெடுப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.